இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க, என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ஆப்ஸ்னாவே வந்து ரிஸ்க்குங்க, அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆப்ஸ் வந்து எப்போவுமே லைஃப் லாங் வராது. ஓகேவா, ஒரு ஆப் வந்து 3 to 6 months ரன் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 1 year ரன் ஆகும். அதுக்கு மேலே வந்து ரன் ஆகாது. அதுக்கு மேலே வந்து அவன் பட்டுக்கு மூடிட்டு போயிடுவான். நம்மளும் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஸை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது வந்து ஆப்ஸ் வந்து அவங்க ஒரு க்ளோசிங் ஸ்டேஜ்னு இருக்கும். எப்போ ஓப்பனிங் ஸ்டேஜ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குங்க. இதை பற்றி வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கேன். அதெல்லாமே ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஏன் ஃப்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம க்ளோஸ் ஆன ஆப்ஸ் அப்படிங்கிறது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் க்ளோஸ் ஆன ஆப் ராயல் மவுஸ், எஸ்ஜிஆர்ஜி இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 3x கேபிட்டல் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபண்ட் ஆப் அந்த மாதிரிலாம் நிறைய க்ளோஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா பேர் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. நிறையா பேர் வந்து லாஸ் ஆகி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெரிய இடியாக வந்து விழுந்திருக்கும். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது வந்து நீங்கள் அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கிள் வித்ட்ரா எடுத்திருந்தாலும் சரி, ஓகேவா, சிங்கிள் வித்ட்ரா நீங்கள் அந்த ஆப்பில் எடுத்திருந்தாலும் லாஸே ஆகியிருந்தாலுமே உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஏன் வந்து அது வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இப்போ வந்து நம்மளாலேயே தாங்க. இப்போ நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதை விட்டுட்டு அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதே சில பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 3 days ஆஃபர், 1 days ஆஃபர், அது வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த 1 day ஆஃபர் போட்டு நம்மளுக்கு வந்து அந்த வித்ரா வந்திருக்காது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் முழுசாக வந்து லாஸ்ட்டாக கொண்டு ஃபுல் அமௌண்ட்டே போட்டிருப்பீங்க, உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த லாஸ் ஆனதை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லி சைபர் க்ரைமோ ஃபோனில் வந்து இப்போ தாங்க நிறைய வந்துருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. சாரி கைஸ், நிறையா வந்து விதவிதமான வந்து இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதிலலாம் வந்து நீங்கள் இந்த கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி வந்து நான் இதில் இவ்வளோ பணம் போட்டேங்க, இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இந்த சைபர் கிரைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரேண்டமாக வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு வந்து போயிருக்கு அப்படின்ட்டு வந்து ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அக்கௌண்ட் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து இந்த கஸ்டமர் கேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒரு ரேண்டமான மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து மணி போட்டிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களோட மணியும் இருந்திருக்கும். ஓகேவா, அதாவது வந்து நான் இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட வந்து ஒரு 10 அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்னு எடுத்துட்டாவே 10 கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் கேர் இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் சேனல் விதவிதமாக இருக்குது. அதிலே வந்து ரீசார்ஜ் சேனல் நம்ம மாற்ற நிறைய அக்கௌண்ட்ஸ் வருது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து நம்மளுக்கு வித்ட்ரா கொடுக்கும்போது அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து மணி வந்து போடுவாங்க. அந்த மணியில் வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு சிசியோட மேலேயே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னா அவங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் எவ்வளோ பேத்துக்கு மணி போயிருக்கு, என்னென்ன மாதிரி மணி போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க அக்கௌண்ட் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சிலது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அமௌண்ட் ஹோல்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது உங்களுக்கு எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லைங்க. எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது. அது எவ்வளோ லேக்ஸ் கணக்கில் இருந்தாலும் சரி, கோடி கணக்கில் உங்கள் அமௌண்ட் வந்து அந்த பேங்க்கில் வந்து இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து திரும்ப ஓப்பன் பண்ண முடியாது. இது நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஆப்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இனி வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் நகை வச்சுருக்கிறதோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து நகையை கொண்டு வந்து பேங்க்கில் வச்சுருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் கொடுக்கக்கூடாது, மெயின் திங். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டை கொடுக்கவே கூடாது. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் சேலரி வந்து அதில் வந்துருச்சுனாலுமே நீங்கள் வந்து அதை எடுக்கவே முடியாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த பேங்க்கில் தயவு செஞ்சு அந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துடவே ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க் அது. ஏதாவது வந்து லோன் அமௌண்ட் வந்து அதில் வந்து மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்தே தர மாட்டாங்க. அக்கௌண்ட் வந்து ஒன்ஸ்
வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் மணி கொண்டு பேங்க்கில் கட்டினாலுமே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க. இது நிறைய நடந்திருக்குங்க. நிறைய நடந்து நானுமே பார்த்துருக்கேன். பார்த்த பிறகு தான் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணின பிறகு தான் நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. மெயின் திங் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்கூலில் கொடுத்துருக்கீங்க சைல்டுக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதாவது +1 +2க்குலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது, அப்புறம் நகை வந்து அடகு வச்சுருக்கிறது, லோன் வாங்கியிருக்கிறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேல்ரி அக்கௌண்ட், மெயின் திங் சேல்ரி அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து தயவு செஞ்சு ஆன்லைன் ஆப்ஸுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அந்த பார்த்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆன்லைன் ஆப்ஸுக்கு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வந்து சொல்ல வர கருத்து. என்னோட கருத்து வந்து இதுதான். ஆன்லைன் ஆப்ஸுக்கு தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பையில் ஏதாவது பேங்க் இருக்கா, அதாவது கனரா பேங்க், கரூர் வைஸ்யா, ஐசிஐசி, இந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்குங்க. போய் பக்கத்தில் உங்களுக்குன்னு தனியாக செல்ஃபாக ஆன்லைன் ஆப்ஸ்க்கு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஆன்லைன் ஆப்ஸுக்கு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்டராக வந்து ஒரு 3 அக்கௌண்ட் வச்சுட்டிங்கன்னா மஸ்ட்டு ரொம்ப 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 நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுனாலும் நம்ம திரும்ப இன்னொரு அக்கௌண்ட்டை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆன்லைனுக்குன்னு தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அந்த பேங்க்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த ஏர்டெல் பேங்க்கு, ஜியோ பேங்க்கு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க. ஓகேவா? ஆன்லைனில் நிறைய இருக்குது. நிறைய வந்து இப்போ கரூர் வைஸ்யாக்குமே வந்து ஆன்லைன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரான்சாக்ஷன் நம்ம இதில் வேணால் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டும் வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கு போய் ஓப்பன் பண்ணணும், ஒன் டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆன்லைன்லேயே ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு தான் பார்த்துட்ருப்பீங்க. ஜஸ்ட் வந்து உங்கள் வந்து ஃபோன்லேயே ப்ளே ஸ்டோரில் போய் ஏர்டெல் பேங்க்கு, ஜியோ பேங்க்கு, கரூர் வைஸ்யா, தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஐசி, கோடெக் மஹிந்திரா, இந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்குது. அது வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட அமௌண்ட்டை ₹1 கூட நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ஆன்லைனில் நம்ம ஏர்ன் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட்லாம் வந்து ஆன்லைனுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்ஸை வேணால் நீங்கள் வந்து ஆன்லைன் ஆப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? அதாவது நான் மெயின் திங் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாதுங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஹோல்டான அமௌண்ட்டை வேணால் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். பட் அந்த அக்கௌண்ட்டும் சேஃப்டி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.